வெல்கம் டு டிஜே vlog. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். பவி, இன்னைக்கு என்ன புது உருட்டோட வந்திருக்கோம்? உருட்டா உருட்டு நீ உருட்டு. ஐ மீன் புது வீடியோட வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள். இல்ல, டியூஸ்டே. ஜோக் இல்லையா? சோ கிறிஸ்மஸ்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரும்? கேக் தான் ஞாபகம் வரும். எப்பா பாரு சோறுல தான் இருப்பா. கிறிஸ்மஸ் கேக் கொடுத்தா நீ சாப்பிடுவியா மாட்டியா? சாப்பிடுவல்ல. அப்புறம் ஆனா எனக்கு அது ஞாபகம் வரலையே. எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ஞாபகம் வராது. செலிப்ரேஷன் சர்ச் ஞாபகம் வருது. சர்ச்சுக்கு போனா அங்க வந்து நிறைய கேர்ள்ஸ் ஞாபகம் வருவாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு பிரேயர்க்காக போறதில்ல, மாஸ்க்காக போறதில்ல. சோ இப்போ வந்து நாங்க என்ன வீடியோட வந்திருக்கோம்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதை வந்து நாங்க டெக்கரேட் பண்ண போறோம். இந்த இதெல்லாம் வந்து புடிச்சுன்னு வந்திருக்கோம். இதெல்லாம் எங்க வாங்கின பவி? எங்க வாங்கலாம்? மக்களுக்கு தெரியப்படுத்து. நம்ம எங்க இருக்கோம்? பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரீ டெக்கரேட் பண்ணணும்னா எங்க போகணும்? ட்ரீ பேசிக்கா வாங்கணும்னா நம்ம 1 month earlier வாங்கினா இன்னும் நம்மளுக்கு கம்மியா சீப்பா கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம வந்துட்டு மக்களே, இந்த பொண்ணுங்களுக்கு இதே வாழலாம். எங்க சீப்பா கிடைக்கும், எங்க வந்து கம்மி விலையில வாங்கலாம், பார்கெயின் பண்றது இருக்கு. அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லடா. மக்கள் நம்ம இந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான், 1000 ரூபாய் ஆரம்பிப்பான். நீங்க பார்கெயின் பண்றது வந்து எவ்வளவு கேட்பீங்க? இவ இவ்வளவு பேசுறானே, இவன் குடுக்குற காசுக்கு நம்ம அப்படிதான் யோசிக்க முடியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 700 600 கேட்போம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, எடுத்த உடனே 100 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 1000 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் இங்க இருக்கு, 100 ரூபாய் இங்க இருக்கு. 1000 ரூபாய்ல இருந்து 100 ரூபாய். எப்படி உங்களால அந்த மாதிரி திங்க் பண்ண முடியுது? 1000 ரூபாய் இல்ல. இதே ட்ரீ வந்துட்டு நம்ம இங்க இருக்கிற பிளேஸ் கம்னாலில அந்த மாதிரி வாங்கியிருந்தோம்னா இந்த ட்ரீக்கே வந்துட்டு 500 600 700 சொல்றேன். நான்லாம் ஊர்ல இருந்து என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், தோட்டத்தோரமா போயிருப்பேன். இந்த மாதிரி இலை எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்து 4 புடிங்கன்னு வந்து நட்டுட்டு இருந்தனா முடிஞ்சே போயிடுச்சு. கழுதைக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் தான் நடந்தேன். அந்த கழுதையா மாறி பொது சுமந்து நான் தான் நடந்தேன். அது வந்துட்டு பாடி ஒர்க் அவுட். பாடி ஒர்க் அவுட் ஓகே. பாடி ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டு அங்க போய் இறங்கின உடனே ட்ரீ வாங்குற வேலையை விட்டுட்டு எடுத்த உடனே போய் ஒரு மசால் தோசை. எந்த பயனும் இல்ல. விஷயத்துக்கு வருவோம். ட்ரீ டெக்கரேஷன். ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? சரி, கிறிஸ்மஸ்னாலே கோலாகலம், கொண்டாட்டம், கேக்கு, ட்ரீ டெக்கரேஷன். நம்ம சாண்டா கிளாஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் சொல்லுவோம். கிளாஸ் க்ளோஸ் தெரியும். ப்ரொனன்சியேஷன்டா நீ எனக்கு சொல்லி கொடுக்கறதுல தமிழ்ல நான் அந்த மாதிரி சொல்லி ப்ரொனன்சியேஷன், அல்சேஷன். காமெடி தான்டா நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஆக்சுவலா இந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ் அது எந்த சீசனா இருக்கட்டும், கிறிஸ்மஸ் இருக்கட்டும், தீபாவளி இருக்கட்டும், பொங்கல் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா பெஸ்ட் வித் சேம் குவாலிட்டியோட நம்மளுக்கு பெஸ்டா கிடைக்கும்னா மார்க்கெட். கமெண்ட் பண்ணுங்க மேடம், லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா எதுக்காக இந்த கலாச்சாரம் உருவாச்சு பவி? இந்த மாதிரி ட்ரீ டெக்கரேஷன், இந்த ட்ரீ வேற வாயில வந்து தொலைய மாட்டேங்குது. ட்ரீ டெக்கரேஷன் இதெல்லாம் எப்போ இந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சீங்க? எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? மக்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி அதை பத்தி ஹிஸ்டரி எல்லாம் நான் இங்க பேச வரல. நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. சோ பேசிக்கா கிறிஸ்மஸ் டைம்ல என்ன, அவங்க பிறந்ததுல இருந்து கொண்டாடல, ஜீசஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும்னு சொல்றேன். தன்னை ஒரு ஜீசஸ் கிரைஸ்டாக உணர்ந்த தருணம். சரி, அந்த சாண்டா கிளாஸ் எதுக்காக இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக? சாண்டா கிளாஸோட கதை ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? சாண்டா கிளாஸ் கதெல்லாம் தெரியாது. சாண்டா பேசிக்கா என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவா இவளுக்கு எதுவும் தெரியாது கைஸ். இவளுக்கு என்ன தெரியும்னா ஷாப்பிங் பண்ணணும். ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா ஷாப்பிங் பண்ணணும், சாப்பிடணும். இதுக்காக தான் கடைக்கு போறாங்க. இவன் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா நீ எதுக்காக வாழ்ற? அதுக்காக தானே. நான் உனக்காக வாழ்றேன். இதுதான் இருக்கிறதுலே பெரிய உருட்டு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. சோ வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷனை விட்டு மத்த எல்லாத்தையும் பேசுவான். அதான் அவனோட பெரிய ஸ்கில்.
ஆமா என்ன பண்றது, இந்த பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மணி, இந்த மாதிரி குட்டி குட்டியா கியூட்னஸா ஏதாவது வந்து வாங்கி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இத பாருங்க அழகா இருக்கும், நம்மளுக்கு பிடிக்கும். சின்ன வயசுல இதெல்லாம் நம்மளாம் பண்ணிருக்க மாட்டோம். செருப்பு கட்டி அடிச்சுடுவாங்க வீட்டுல எல்லாம் கேட்டா. அதனால இப்பதான் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நம்மளே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் மாட்டி குஷி ஆயிட்டு நம்மளே இந்த மாதிரி கேப்புக்குள்ளா மங்கிக்குள்ளால போட்டுட்டு ஒரே ஜாலியா சாண்டா கிளாஸா நாமளே உருவெடுப்போம். என்னதான் நாங்க ஹிந்துஸா இருந்தாலும் நம்ம எல்லா மதத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும். அவங்க ரெண்டுமே வேணாம் மூணுமே நம்ம எல்லா மதத்தையும் கொண்டாடுவோம். எம்மதமும் சம்மதம் நமக்கு. நம்ம ரம்ஜான் அன்னைக்கு பாய் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவோம். ஆக மொத்தத்துல இவ யாருக்கும் தர மாட்டா, எல்லாரும் வீட்லயும் போயிட்டு சாப்பிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு கேளுங்க, இப்ப ரம்ஜான்னா தலைவன் ஒரே ஒரு பண்டிகை பிரியாணி கொடுத்து ஏமாத்திடுவான். நமக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி, அப்புறமா பொங்கல், போகி, அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போமா, இது 10 நாள் கொடுப்போமா, அவங்க ஒரே நாள் பிரியாணி கொடுத்து ஏமாத்துவாங்க. நான் கேக் கொடுத்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இந்த மாதிரி நீ பண்ணிருக்க சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்மால் ட்ரீஸ்ல பண்ணிருப்போம். சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா வீடு ஃபுல்லா எல்லா ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாட்டி ஃபுல் வீடு டெக்கரேட் பண்ணி நைட்டு 24th நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்ல மாஸ் நடக்கும். ஆனா நாங்க ஆக்சுவலா கொஞ்சம் லைட்டா தூங்குவோம். இந்த சூர்யா படம் அடுத்து இதெல்லாம் வந்து இதுல எடுத்துட்டு போய் ஃபிட் பண்ணணுமா? ஆக்சுவலா நைட் டைம்ல சர்ச் போவோம்ல, சூப்பரா வந்துட்டு சர்ச் நாங்க சின்ன வயசுல எதுக்கு போவோம்னா அங்க வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்மா கேக் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. அதுக்காகவே வந்துட்டு எப்போ ஃபாதர் பிரேயர் முடிக்குவாருன்னு வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா ஒரு வாக் வருவோம். நைட்ல சர்ச் போறது சூப்பரா இருக்கும் மார்னிங்ல விட. ஆக்சுவலி கிறிஸ்மஸ்னாலே ஜீசஸோட பர்த்டே தானா? இதுக்கு தான் படிக்கடா கிறிஸ்மஸ் ஜீசஸோட பர்த்டே. ஓகே நைஸ். மக்களே தெரிஞ்சுக்கோங்க, ஜீசஸோட எல்லா இதையும் பரப்புறதுக்காக ஒருத்தர் இறக்கி இருக்கோம் புதுசா. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீயை வந்து ஒரு வழியா பிரிச்சு முடிச்சு ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒன்று அழகா மாட்டி இது வந்து அழகா. இதெல்லாம் எப்போ நாங்க ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா மிஸ்டர் பீன் பாத்திருக்கேன் பவி, சூப்பரா இருக்கும். தலைவன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வரான். வாங்க வாங்க வாங்க. அந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து நம்ம மிஸ்டர் பீன் பார்த்தோம். இந்த காலத்துல என்ன கார்ட்டூன் பாக்குறாங்க அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க? சின்சான், டோரேமான், மிஸ்டர் பீன் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நீ ஸ்கூபி டூ பாக்குறியா? புரிப்புரி டான்ஸ் ஆடி காட்டுங்க. டிக்கு டிக்கு டங்கு டிக்கு டங்கு டிக்கு டக்கு டக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எங்க டீமே ஒரு பெரிய டீம், எல்லாருமே ட்ரீ சைஸ்ல தான் இருப்போம். பவி நான் ஒன்னும் சொல்லல. அதை விட இந்த வீடியோல எண்டிங்ல காய்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். இந்த ட்ரீக்காக ஒரு சூப்பரான சாண்டா கிளாஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒன்னொன்னா ஹேங்கிங்ஸ் எல்லாம் இதுல மாட்டலாம். கேமராவே மறைச்சிருங்க, அப்புறம் என்னதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பேக்கு தான் பார்ப்பாங்க. எல்லாரும் மறைச்சிருங்கடா, பார்க்கவே கூடாதுன்னு மக்களே ஒரு வீடியோ எடுக்கிறோம். டீமுக்குலாம் மங்கிக்குள்ள நிறைய பொருட்செலவுல சங்கர் மாதிரி பெரிய பொருட்செலவுல இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பண்ணாதீங்க, பொறுமையா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இவனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கும், அதை பார்த்துட்டு அவங்கள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வழியா வந்து நாங்க இந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். கிறிஸ்மஸ் கோலாகலமா செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்களும் மக்களே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. கேமராமேன்ஸ் மீடியம் சண்டா, குட்டி சண்டா, ஸோ எல்லாருமே வந்து முடிச்சிட்டோம். நல்லபடியா இந்த வீடியோ முடிச்சு எல்லாரும் மக்கள் சிறப்போட கொண்டாடுங்க. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்கு ஏதாவது வீடியோ போடும்போது தெரியல, அதனால இப்பயே நியூ இயர் சேர்த்து சொல்லலாம். பாய். பாருங்க ஜேம்ஸ் கேம்பரோட பயங்கரமா யோசிக்கிறானுங்க. லைட் ஆஃப் பண்றாங்க, எடுக்கிறாங்க, ஆன் பண்றாங்க, கடைசியில ஆடியோ தான் வர மாட்டேங்குது.